கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது உங்கள் வெற்றி நேரம் நிகழ்ச்சி கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வாய்ந்து வருகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றிவிடும். ஆகவே விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த செய்தியின் முடிவிலே நாங்கள் உங்களுக்காக வாரத்துடன் செபிப்போம். இப்பொழுது எனது கணவர் போதக சுந்தர் மேன்வராஜ் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு இனிய பாடல். தரும் தெய்வா படைத்தோரை தேற்றிடுமே. இழைப்பாறுதல்ல தரும் தெய்வா படைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்னும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலம் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. உமதன்பை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே. உமதன்பை கண்டடைந்தேன் தெய்வ சமூகத்திலே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பேச போகிறேன். எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே நடைபெற்றதான அற்புதத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், ஆகாப் ராஜா ஆட்சி செய்த அந்த காலத்திலே அங்கே அவனும் அவனுடைய மனைவியும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே பாகாலை வணங்கும்படியாக அவர்கள் அங்கே வழி தப்பி போனபடினாலே அங்கே எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறான், அந்த தேசத்தின் மேலே தன்னுடைய வார்த்தையின்படி அங்கே மழையோ பனியோ பெய்யாதபடிக்கு அங்கே கட்டளை இடுகிறான். ஆகையினாலே அங்கே மழை கிடையாது, பஞ்சம் உண்டாயிற்று. இவ்விதமான வேலையில நாங்கள் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. பாருங்கள், 1வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால் அவன் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிற ஒரு மனுஷன். அவனே சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாக நாம். ஆகவே அவன் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போது நிற்கிறவனாக இருந்தபடினாலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நிமிதமாய் உண்டாகி ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லுகிறார், நீ போய் கேரி தான் ஆற்றண்டைகளை ஒழித்து கொண்டது, அங்கே அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்கும்படிக்கு உனக்கு நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய் அவன் போய் அங்கே தங்கியிருந்த போது 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே இரவும் பகலும் காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க. This is like room service. He was given a great treatment. ஏதோ ஒரு 5-star ஹோட்டல்ல தங்கியிருந்தது போல அவனுக்கு காலையும் மாலையும் அவன் இருந்த இடத்திலேயே அவனுக்கு சாப்பாடு வந்து கிடைக்கிறது. காகங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், போஷிக்கிறார். அதன் பின்பு நாங்கள் திரும்ப 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், திரும்பவும் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்றாம், அங்கே மழை இல்லாதபடினாலே ஆற்றிலே தண்ணீர் வற்றி போயிற்று. ஆகவே இந்த வற்றி போன நேரத்திலே அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை திரும்பவும் அவனுக்கு வருகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கிறவர்களா இருப்போம் என்றால், ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களா இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு பேசுவார். இன்னைக்கு அன்றைக்கு எலியாவுக்கு முன்பாக பல சவால்கள் இருந்தது. அவனுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டது, அவனுக்கு உணவு தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட சமயத்திலே ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவனோடு ஆண்டவர் பேசுகிறது மாத்திரமல்ல, அவனை ஆச்சரிய பிரகாரமாய் சூப்பர் நேச்சுரலி ஆண்டவர் அவனை போஷிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. 8வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முறை நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்கு பராமரிப்பதற்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சில சமயங்களிலே நாம் எங்கிருந்தெல்லாமோ உதவி வரும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? நாம் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தார் நமக்கு உதவி செய்வார்கள், நம்முடைய நண்பர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று யாரெல்லாமோ நாம் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில சமயங்களிலே இவர்கள் யாராலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்வது போல, இதோ வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். இதோ ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு என்ன குறைவோடு நீங்கள் இருக்கிறீங்க? அது உங்களுடைய பண குறைவா, இல்லாவிட்டால் உங்களுடைய சரீரத்திலே சுகம் குறைவா, வீட்டிலே சமாதானம் இன்மையா, என்ன உங்களுடைய பிரச்சனை? நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். காக்கா கொண்டு வந்து நம்மை போஷிக்க முடியுமா? ஒரு ஏழை விதவை நம்மை போஷிக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது சில சமயத்துல நம்முடைய ஹியூமன் சென்சஸுக்கு, அதாவது நம்முடைய மனுஷீக ஞானத்துல சிந்திக்கும் போது அதை நமக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும், அதை விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கும். இப்படி நடக்குமா என்று இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய
வல்லவராக இருக்கிறார். இவ்விதமாய் அங்கே ஆண்டவர் கட்டளையிட்டேன் என்று சொன்ன போது 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் எழுந்து சாரிபாத் போனான் என்று பார்க்கிறோம். அங்கே அந்த ஒளிமுக வாசலிலே வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இவ்விதமாய் அவள் தண்ணீர் கொண்டு வர போகும்போது திரும்பவும் கைத்தட்டி கூப்பிட்டு, அம்மா எனக்கு தண்ணீர் மாத்திரமல்ல கொஞ்சம் அப்பவும் உன் கையிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல அந்த பஞ்ச காலத்துல தண்ணீர் கேட்டதே குற்றம், இதுல வேற போய் எனக்கு கொஞ்சம் அப்பவும் கொண்டு வான்னு சொல்லி அந்த விதவிட்ட கேட்கும் போது சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் இவ்விதமாக அவள் சொல்லுகிறான். இவ்விதமாய் சொன்ன போது அவளுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? 12ஆவது வசனத்திலே, ஐயோ என் வீட்டுல எனக்கு கொஞ்சம் போல எண்ணெயும், கலையத்துல கொஞ்சம் போல எண்ணெயும், பானையிலே கொஞ்சம் போல மாவு தான் இருக்கிறது, அது ஒரு நேரத்துக்கு நாங்க சாப்பிட்டுட்டு அடுத்த நேரம் செத்து போறதுக்குதான் அது போதும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் இந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அதாவது எல்லாம் முடிந்து போய்விட்டது, மாவு முடிந்து போய்விட்டது, எண்ணெய் முடிந்து போய்விட்டது, உங்களுடைய பணம் முடிந்து போய்விட்டது, உங்களுடைய சரீர சுகம் முடிந்து போய்விட்டது, உங்களுடைய வியாதி முற்றிவிட்டது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. மனுஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில அடுத்தது நாம் என்ன செய்வோம்? அடுத்தது யாரிடத்தில் நாம் போவோம்? யார் நம்மை தூக்கி விடுவார்? யார் நம்முடைய கண்ணீரை துடைப்பார்? யார் நம்முடைய வேதனைகளை அகற்றுவார் என்ற விதமான ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே, இதுதான் என்னுடைய கடைசி தான், இதுதான் ஒருவேளை நான் சாப்பிடுகிற கடைசி சாப்பாடு, இன்றுதான் நான் கடைசியாக வேலைக்கு போகிறேன், இன்றைக்குதான் நான் புருஷனும் மனைவியுமாய் நாங்கள் ஒன்றாய் வாழ்கிறோம், இன்றைக்குதான் நாங்கள் பெற்றோரும் பிள்ளைகளுமாய் நாங்கள் ஒன்றாய் வாழ்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு பின்பு நாங்கள் ஒருவேளை குடும்பமாக நாங்கள் நஞ்சறிந்து நாங்கள் செத்து போவோம் என்று கூட நீங்க ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களோட வாழ்க்கையின் எல்லைக்கு வந்து விட்டீங்க, எல்லாவற்றையும் செய்து பார்த்துட்டீங்க, எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க, யாரிடத்திலெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் நீங்க போய் பார்த்துட்டீங்க. ஒருவராலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சமயத்துல தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். அவன் சொல்லுகிறான், அவளை பார்த்து 13ஆம் வசனத்திலே எலியாவை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கு பண்ணலாம் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் எலியா? பரவாயில்ல, நீ போய் அங்க இருக்கிற அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு அப்பத்தை செய்து அந்த முதலாவது அப்பத்தை எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியில வர வேண்டுமானால், நீங்கள் உங்களுடைய கடன்கள் அடைக்கப்பட வேண்டுமானால், இல்லாவிட்டால் நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிற அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வர வேண்டுமானால், அந்த சேலரி இன்க்ரீஸ் உங்களுக்கு வர வேண்டுமானால், ஒருவேளை உங்களுடைய குடும்பம் சமாதானப்பட வேண்டுமானால், புருஷன் மனைவி ஒன்றாய் இணைய வேண்டுமானால், இல்லாவிட்டால் திருமணம் ஆகாமல் இருக்கிற உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டுமானால், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை முதலாவது ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முதன்மை ஸ்தானத்திலே ஆண்டவரை வைக்க ஆரம்பிங்க. முதலாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அப்பத்தை என்னிடத்திலே கொண்டு வா என்று சொல்லுகிறான். ஆம், உங்களுடைய முதலாவதை ஆண்டவருக்கு கொடுங்க. அது உங்களுடைய வருமானமாக இருக்கலாம், உங்களுடைய நேரமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். அதை ஆண்டவருக்கு முதலாவது நீங்க கொடுங்க. இந்த வாலிப வயதில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீ திட்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், உன்னுடைய இந்த வாலிப வயதில் அந்த முதல் பகுதியை கர்த்தருக்காய் ஊழிய செய்ய, கர்த்தருக்காக எதையாவது சாதிக்க நீ கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு துணையை கொண்டு வருவார்.
உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வருவார், நல்ல ஒரு பெண்ணை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். நீ முதலாவது ஆண்டவருக்கு உன்னை கொடுக்க நீ ஆரம்பிப்பாயாக. ஆகவே இவ்விதமாக அங்கே எலியா அவளுக்கு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். மேலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகையினால் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையின் முதல் பகுதியை, உங்களுடைய நாளின் முதல் பகுதியை, உங்களுடைய வருமானத்தின் முதல் பகுதியை, உங்களுடைய ஜீவியத்தின் முதல் பகுதியை நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்திலே கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். ஒருவேளை உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய பட்டணத்திலே நீங்கள் தான் மிகப்பெரிய வியாபாரியாக நீங்கள் மாற முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே செய்ய போகிற அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஏனென்றால் நீங்க கேட்டது என்னவோ ஆண்டவர் நீங்க நினைத்தராத அளவுக்கு அவர் என்ன செய்கிறாராம், கூட உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இவ்விதமாய் 14ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இவ்விதமாய் அவர் முதலாவது அப்பத்தை அங்கே கொண்டு வந்து தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்த போது நாங்கள் பார்க்கிறோம், அந்த தேசத்திலே மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையிலே மாவு செலவழிந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போனதும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது 15ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தான், அவனும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, பாருங்க, எலியாவின் வார்த்தைக்கு அவள் செவி கொடுத்தார், எலியாவின் வார்த்தையை விசுவாசித்தார், எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் போய் விதமாய் செய்த போது நான் பார்க்கிறோம், அவளும் எலியா தீர்க்கதரிசியும் அவளுடைய இந்த ஏழை விதவையின் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருக்கு நம்முடைய முதன்மை ஸ்தானத்தை நாம் கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில முதன்மை ஸ்தானத்தை கொடுக்கும் போது, முதல் பகுதியை கர்த்தருக்கு கொடுக்கும் போது நாம் ஒரு நாளும் நாம் ஒன்றும் இழந்து போக மாட்டோம். கர்த்தருக்கு கொடுத்த எவரும், கர்த்தருக்காக தங்களுடைய ஜீவனை, தங்களுடைய வருமானத்தை, தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்த எவரும் நஷ்டப்பட்டு போனதில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இவ்விதமாய் எல்லாம் சந்தோஷமாய் போய் கொண்டிருந்தது, எல்லாம் ஆசீர்வாதமாய் இருந்தது. இப்படி இருக்கும்போது நாங்கள் பார்க்கிறோம், 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவளுடைய அந்த விதவை மகன் அவன் வியாதிப்பட்டு அவன் வியாதி அதிகமாகி அவன் மரித்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாய் அவன் மரித்த போது அந்த விதவை அவன் மிகவும் மன வருத்தப்பட்டான், மிகவும் துக்கப்பட்டான். அவன் போய் அங்க தேவனுடைய மனுஷனிடத்துல இந்த விதமாக, அதாவது இப்படி சொல்லி இருக்க வேண்டும், அதாவது எனக்கு இருந்ததே ஒரு மகன், என்னுடைய புருஷனை இழந்து என்னுடைய புருஷன் எனக்கு கொண்டு வருகிற வருமானத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து ஒரு ஏழை விதவையாக நான் கஷ்டப்பட்டு என்னுடைய மகனை நான் வளர்த்து கொண்டு வந்தேனே. ஆனால் இப்ப பாருங்க, என்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது, என்னுடைய வீட்டில் ஒரு மரணத்தை கொண்டு வருவதற்காகவா நீ வந்தீர் என்று சொல்லி அங்கே அவள் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நாமும் கூட இந்த விதமான கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேனே, நான் அவருக்கு எல்லா காரியங்களிலும் முதன்மை ஸ்தானத்தை நான் கொடுத்தேனே, எனக்கு ஏன் இப்படி வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையை நிமிதமாக அவள் அங்கலாய்த்த போது அவர் சொல்லுகிறான், அந்த பிள்ளை இடத்திலே தா என்று சொல்லி அவர் தன்னுடைய மேலறையில கொண்டு போய் 3 முறை அந்த பிள்ளையின் மேலே அவன் விழுந்து ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 22ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை
கேட்டார் என்று பார்க்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். ஆகவே அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனா இருக்கிறபடினாலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை அருமையான ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நித்தமும் நிற்கிற ஒரு நபராக இருப்பீர்களானால் உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஆகவே கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். அந்த பிள்ளைகளுடைய ஆத்துமா திரும்ப அவனுக்குள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாய் அந்த பிள்ளையை உயிரோடு இருக்கிறவனாக கொண்டு போய் அவனிடத்துல விட்ட போது 24வது வசனத்திலே பாருங்கள், அவள் என்ன சொல்கிறார்? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனாலே இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரி, அப்படியானால் இந்த பஞ்ச காலம் முழுவதும் அவள் போஷிக்கப்பட்டால் எண்ணெய் குறையவில்லை, மாவு குறையவில்லை. அப்பொழுது கூட இது தேவனுடைய மனுஷன், இது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை என்று ஒருவேளை அவள் நம்பாமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு சொல்லுகிறார், ஆகையினால் செய்வோம் என்று இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவளுக்கு போஜனம் குறையாமல் போனது மாத்திரமல்ல, இன்றைக்கு செத்து போன தன்னுடைய மகனும் கூட உயிரோடு எழுப்பின போது இவர் மெய்யாகவே ஒரு தேவனுடைய மனுஷன். இவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை அவர் கண்டுகொண்டார். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர், அதாவது பாருங்க, இங்கே இந்த பையன் மரித்து போனான். மரணம் என்று சொல்லும்போது ஒரு முடிவு. இன்னைக்கு நாம் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஓ என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து போய்விட்டது, இனிமேல் சாவுதான், மரணம் தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஓ என்னுடைய வேலை போனது, இனிமேல் எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்காதுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய குடும்பத்துக்குள்ளே பிரிவினை வந்து விட்டது, என்னுடைய குடும்பம் இனிமேல் இணைய முடியாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்களுடைய குடும்பம் மீண்டும் இணையும், உங்க குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் வரும். எனக்கு வயசு போயிட்டு, ஓ இனிமேல் எனக்கு இங்க ஒரு மாப்பிள்ளை வரப்போகிறது, எனக்கு இங்க ஒரு பெண் வரப்போகிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு அருமையான ஒரு துணையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் அந்த எலியாவின் காலத்திலே அற்புதங்களை எலியாவோட வாழ்க்கையிலே செய்ய முடியுமானால், எலியாவை கொண்டு அந்த சாரிபாத் ஒரு விதவிட வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியுமானால், அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது என்னுடைய மனைவியும் நானும் உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே நீங்கள் எல்லாரும் எங்களோடு சேர்ந்து நீங்கள் கண்களை மூடி எங்களோடு விசுவாசித்து இந்த ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தின் எந்த பாகத்தில நீங்க இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க யார் எவராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை தாழ்த்துங்கள். தாழ்த்தி, எனக்கு ஒரு அற்புதம் தேவை, எனக்கு ஒரு அதிசயம் தேவை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அருமையான இயேசு சுவாமி, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஆண்டவரே இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற, ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் எந்த பகுதியிலே இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையிலே அவர்களுடைய வீட்டுக்குள்ள இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய படுக்கை அறைக்குள்ள இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஆஸ்பத்திரி கட்டிலண்டையில இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிற சூழ்நிலை மத்தியிலே உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, சாரிபாத் ஊர் விதவையின் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியுமானால், அவளை போஷிக்க முடியுமானால், செத்து போன மரித்து போன அவருடைய மகனை உயிரிட எழுப்ப முடியுமானால், என்னென்ன பிரச்சனைகள், இதெல்லாம் முடிந்தது, இது சரிவராது, இது நடக்காது, இது அவ்வளவுதான்,
இதுதான் என்னுடைய தலையெழுத்து, இதுதான் என்னுடைய விதி என்று ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவர்களுடைய உச்ச தலைந்த உள்ளங்கால்களை தொடுவதாக நிமிதமாய் வல்லமை தொடுகிற இந்த மாத்திரத்தில் தானே ஆண்டவரே சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், குடும்பங்கள் இணையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே யாருக்கெல்லாம் வாழ்க்கையிலே துணை தேவையோ அவர்களுக்கு நீர் துணைகளை கொண்டு வருவீராக. வேலையில யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் தேவை அவர்களுக்கு ப்ரொமோஷன் கொண்டு வருவீராக. ஆண்டவரே salary increase கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கடன்கள் அடைக்கப்படுவதாக. ஓ ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிற சத்துருக்கள் ஓடி போவார்களாக. ஓ சந்தோஷமும் சமாதானமும் மீண்டும் அவருடைய வாழ்க்கை கூட பிரவேசிப்பதாக. கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறவருடைய ஆண்டவரே கண்ணீர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துடைக்கப்படுவதாக. அந்த வீட்டுக்குள்ளே மீண்டும் சந்தோஷம் வருவதாக. ஆண்டவரே இந்த சார்பாத் ஒரு விதவை ஓ இப்பொழுது நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்றும் நான் அறிவேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்தது போல நீர் இவர்களுடைய வாழ்க்கையை செய்கிற ஆசீர்வாதங்களை கண்டு இவர்கள் அறிக்கை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரங்களுக்கு ஒப்படைக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் அருமையான பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வாரானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படவும் அது வழிவகுக்கும். இதுவரைக்கும் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர் இருப்பீரானால் தயவு செய்து உங்கள் அருகில் இருக்கிற ஒரு சபையில போய் சேர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவண்டை உங்களை வழி நடத்துவார்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு விசுவாசி ஆனால் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு சபை கிடைக்கல, அப்படியானால் உங்கள் பட்டணத்தில் இருக்கிற சத்தியத்தை போதிக்கிற வசனத்தை போதிக்கிற ஒரு நல்ல சபையிலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பலர அது உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரத்திலே நாங்கள் சந்திப்போம். அதுவரைக்கும் மறந்து போக வேண்டாம், இது உங்கள் வெற்றியின் நேரம்.